ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு இல்லாட்டி உங்ககிட்ட வேலை பார்க்குற எம்ப்ளாய்க்கு பிஎஃப் அக்கௌண்ட், அதாவது யூஏஎன் நம்பர்னு கூட சொல்லலாம். இது எப்படி கிரியேட் பண்ணுறது புதுசாக அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்ப தெளிவாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தமிழில் இந்த மாதிரி வீடியோ பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதில் பாருங்கள், சொல்லியிருக்காங்க யூஏஎன் கைட்லைன்ஸ் படி நீங்கள் புதுசாக யூஏஎன் நம்பர் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு உமாங் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் அப்ளிகேஷன் இருக்குது. அதை யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து யூஏஎன் நம்பர் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தா நமக்கு வந்து இந்த எம்ப்ளாயி போர்ட்டலில் இப்போதைக்கு வேலை இல்லை, ஆனால் பின்னாடி வேலை இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம யூஏஎன் நம்பர் கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த எம்ப்ளாயி போர்ட்டல் நமக்கு தேவையில்லை, அதுக்கு இந்த உமாங் ஆப் அப்படின்ட்டு தான் தேவைப்படுது. ஸோ அதனால என்ன பண்ணுங்க, உங்களுடைய பிளே ஸ்டோரில் இந்த உமாங் ஆப் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, UMANGன்னு சொல்லிட்டு இந்த அப்ளிகேஷனை நம்ம டவுன்லோட் பண்ணுவோம் வாங்க. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வச்சிருக்க மொபைலில் பிளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டோம். பிளே ஸ்டோரில் உமாங்னு சொல்லிட்டு நம்ம அந்த பார்த்த அந்த ஆப்பை வந்து சர்ச் பண்ணுறோம். UMANG அப்படிங்கிற ஆப் தான் அது. அடிச்சது இந்த வந்துருச்சு பாருங்க இந்த ஆப். ஸோ இந்த ஆப் என்ன பண்றோம், இந்த இடத்துல இன்ஸ்டால் இருக்கு பாத்தீங்களா, அந்த இன்ஸ்டால் அப்படிங்கிறது கொடுத்து இன்ஸ்டால் பண்றோம். ஸோ அந்த ஆப் நமக்கு இன்ஸ்டால் ஆகுது பாருங்க. ஸோ வெரிஃபை பண்ணுது பிளே ஸ்டோர்ல. அடுத்து நமக்கு இன்ஸ்டால் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 100% இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இன்ஸ்டால் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஓப்பன் அப்படின்னு இந்த இடத்துல வந்துருச்சு. ஸோ இந்த ஓப்பன் அப்படிங்கறத நம்ம கொடுக்குறோம். ஓப்பன் அப்படின்னு கொடுத்தது உங்களுக்கு ஆப் ஓப்பன் பண்ணுவான்னு கேக்குது. ஸோ ஆப் ஓப்பனுக்குள்ள போயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், நீங்க நெக்ஸ்ட் கொடுத்தாலும் சரி, இந்த இடத்துல ஸ்கிப் ஃபார் நவுன்னு கொடுத்தாலும் சரி, நான் இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா ஸ்கிப் ஃபார் நவ் அப்படின்னு கொடுத்து நான் நெக்ஸ்ட்டுக்கு போறேன். இப்போ இந்த இடத்துல நோட்டிஃபிகேஷன் அலோவ் பண்ணுறதுக்கு அலோ டோன்ட் அலோன்னு கேட்டது. இந்த இடத்துல அலோ தான் எல்லாத்துக்கும் கொடுங்க, உங்களுக்கு எது கேட்டாலும். ஸோ அலோ அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அலோன்னு கொடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல ஜிபிஎஸ் எனேபிள் பண்ணுது. அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இந்த செட்டிங் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறேன். ஸோ செட்டிங் அப்படின்னு செலக்ட் பண்ணதும் இந்த இடத்துல லொக்கேஷன் ஆன் பண்ணுறதுக்கானது வந்துருச்சு. ஸோ மேலே வந்து இந்த லொக்கேஷன் ஆஃப்ல இருந்துச்சு, நான் இது வந்து ஆன் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா, இப்போ ஆன் பண்ணிட்டு நான் பேக் அப்படிங்கிறது கொடுக்குறேன். பேக் கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஹோம் பேஜுக்கு வந்துடுவீங்க. இந்த ஹோம் பேஜில் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிச்சிச்சுன்னா அதை பண்ணுங்க, இல்லைன்னா நான் சொல்கிறத பண்ணுங்க. இது நீங்க கண்டிப்பா பண்ணணும். யூஏஎன் நம்பர் புதுசா கிரியேட் பண்றதுக்கு என்ன அப்படின்னா, இங்க இருக்கு பாத்தீங்களா, ஆதார் ஃபேஸ் ஆர்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் ஒன்று இருக்கு கூகுள் பிளே ஸ்டோர்ல. இந்த ஆப்பை வந்து உங்களுக்கு அந்த உமாங் ஆப்ல இன்ஸ்டால் பண்ணுங்கன்னு சொல்லி சஜெக்ட் பண்ணாலும் சரி, பண்ணலனாலும் சரி, இதை நீங்க அந்த உமாங் ஆப் இன்ஸ்டால் பண்ணி சைன் அப் பண்ணதுமே இதை இன்ஸ்டால் பண்ணுங்க. இல்ல சைன் அப் பண்றதுக்கு முன்னாடி இதை இன்ஸ்டால் பண்ணுங்க. இந்த ஆப் பேர் வந்து ஆதார் ஃபேஸ் ஆர்டி அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. இது இன்ஸ்டால் ஆகி முடிச்சது, இது ஓபன் பண்ண முடியாது. உங்க போன்ல பேக்ரவுண்ட்ல இது இன்ஸ்டால் ஆயிரும். இது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, உங்க மொபைல்ல நீங்க ஆதார் ஆத்தென்டிகேஷன் வச்சு பண்ணுவீங்க ஃபேஸ் ஐடியை வச்சு. ஸோ அதனால ஆதாரோட ஆத்தென்டிகேஷன் ஒரு ஆப் உங்க மொபைல்ல இருக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த ஆப் நம்ம ஏத்துறோம். ஸோ இந்த ஆப் வந்து ஆதார் ஃபேஸ் ஆர்டி அப்படிங்கிற ஆப்பை கண்டிப்பா நீங்க ஏத்திக்கோங்க. அப்பதான் யூஏஎன் நம்பர் கிரியேட் பண்ண முடியும். எனக்கு அந்த ஆப் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இன்ஸ்டால் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் நான் இதே பேஜுக்கு வரேன். ஹோம் பேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல மேல என்ன பண்ணணும் அப்படின்னா, யூஏஎன் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணிட்டு நீங்க வந்து உள்ள போலாம். இல்ல அதுக்கு முன்னாடி லாகின் பண்றதுனால பண்ணலாம். நீங்க யூஏஎன் அப்படின்னு சர்ச் பண்ணாலும் உங்களுக்கு லாகின் அப்படிங்கிற பண்ண ட்ரை பண்ணாலும், நான் இப்போ யூஏஎன் நம்பர் அப்படின்னு சர்ச் பண்ணி உள்ள போனதும் இந்த இடத்துல அவங்க என்ன லாகின் பண்ண சொல்லுது. லாகின் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா மேரி பச்சான் அப்படிங்கிற லாகின்ல தான் லாகின் பண்ண சொல்லுது. அதுல ஐடி கிரியேட் பண்ணிக்க சொல்லுது. ஸோ என்ன பண்றேன், நான் ஓகே அப்படிங்கிறது கொடுக்குறேன். ஓகே அப்படின்னு கொடுத்ததும் அதுவே இந்த பேஜுக்கு வந்துருச்சு. இந்த பேஜ்ல எனக்கு ஐடி இல்ல, அதனால கீழே சைன் அப் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா. ஸோ இந்த சைன் அப் அப்படிங்கிறது கொடுக்குறேன். இந்த இடத்துல என்னோட மொபைல் நம்பர் கேக்குது. ஸோ மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணிட்டு இந்த இடத்துல ஜென்ரேட் ஓடிபி இருக்கு பாத்தீங்களா, அந்த ஓடிபி அப்படிங்கறத கிளிக் பண்றேன். கொடுத்ததும் நான் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்றாங்க. அந்த ஓடிபி இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிட்டு சைன் இன் அப்படிங்கறத கொடுக்குறேன். சைன் இன் கொடுத்ததும் இந்த இடத்துல பாருங்க, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இன்ஃபர்மேஷன், மெயில் ஐடி எல்லாமே வந்து ப்ரொஃபைல் எல்லாம் உங்க ஆல்ரெடி உமாங் ஆப்ல நீங்க என்னென்ன கொடுத்துருக்கீங்களோ அதெல்லாம் எடுத்துக்கலாமான்னு கேட்கறாங்க. நான் அலோ அப்படின்னு கொடுக்குறேன். இது எதை வச்சு எடுத்துக்கிறாங்கன்னு தெரியல. ஏதாவது டாக்குமெண்ட் நம்ம ஆல்ரெடி வச்சுக்கிறத வச்சு கொடுப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்க புதுசா மேனுவலா என்ட்ரி பண்ணிக்கலாம். நான் எனக்கு இப்படி கேட்கறதுனால அலோ அப்படின்னு கொடுக்குறேன். என்ன வருது அப்படிங்கறத பார்க்கலாம். கொடுத்தது ப்ராசஸ் யுவர் ரிக்வெஸ்ட் ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு காட்டுது. ஸோ அகைன் என்னுடைய பேஜ் லாகின் ஆயிடுச்சு. என்னுடைய பேர் போட்டு இந்த இடத்துல காட்டும். நான் ஹைட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ என்னுடைய பேர் போட்டு இந்த இடத்துல காட்ட ஆரம்பிச்சிருச்சு. எப்படி எடுத்துச்சுன்னு தெரியல. மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி கொடுத்ததுமே என்னோட டீட்டெயிலாம் எடுத்துக்கிட்டு இது லாகின் ஆயிடுச்சு. உங்களுக்கு லாகின் ஆயிடுச்சுன்னா ஓகே, இல்லை ஏதாவது பின் செட் பண்ண சொல்லிச்சுன்னா பின் செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி முதல்ல இந்த ஆப்பை நீங்க சைன் அப் பண்ணிக்கோங்க. சைன் அப் பண்ணிட்டு இந்த இடத்துல யூஏஎன் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்க. நம்ம முக்கியமானதுக்கு போகலாம். சைன் அப் பண்ற டீட்டெயில் நீங்க பண்ணிருங்க. இப்போ இந்த இடத்துல யூஏஎன் அப்படின்னு நான் என்ட்ரி பண்ணதுக்கு அப்புறம் கீழே பாருங்க, இந்த இடத்துல பாருங்க யூஏஎன் அலாட்மெண்ட் அண்ட் ஆக்டிவேஷன் அப்படின்னு சொல்லி காட்டுதுல, இதை நான் செலக்ட் பண்றேன். போனது இந்த இடத்துல பாருங்க, ஆதார் நம்பர் மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ண சொல்லுது. இது யாருக்கு நீங்க வந்து யூஏஎன் நம்பர் கிரியேட் பண்ண போறீங்களோ அவங்களுடைய ஆதார் நம்பரை இந்த இடத்துல கரெக்டா என்ட்ரி பண்ணிருங்க. அவங்க ஆதாரோட லிங்க் பண்ணிருக்க மொபைல் நம்பர் இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிருங்க. மொபைல் நம்பர் என்ன லிங்க் பண்ணிருக்காங்க பாக்குறதுக்கு நான் தனியா வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஆதாருங்க அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கும், பார்த்து அதை தெரிஞ்சுக்கோங்க. அவங்களுடைய ஆதார் நம்பரும் அதோட லிங்க் பண்ணிருக்க மொபைல் நம்பரும் என்ட்ரி பண்ணிட்டு இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பாருங்க கீழே சென்ட் ஓடிபி இருக்குன்னு பாத்தீங்களா, இந்த சென்ட் ஓடிபி அப்படிங்கிறது
கொடுங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்களுக்கு ஓடிபி என்ட்ரி பண்ணுற மாதிரி ஒரு பாக்ஸ் வரும். இந்த இடத்துல ஓடிபியை நீங்கள் என்ட்ரி பண்ணிருங்க. என்ட்ரி பண்ணிட்டு கீழே இந்த பாக்ஸை நீங்கள் டிக் பண்ணிட்டு அகைன் கீழே சப்மிட் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, இதை நீங்கள் கொடுங்க. கொடுத்தது இந்த இடத்துல பாருங்க உங்களுடைய ஃபேஸை ஸ்கேன் பண்ணுறதுக்காண்டி ஸ்கேன் ஆன் ஆகுது. இதுக்காக தான் நம்ம ஆரம்பத்தில் ஆதார் ஃபேஸ் ஆர்டி அப்படிங்கிற ஆப் இன்ஸ்டால் பண்ணோம். அந்த ஆப் மூலியமாக தான் ஃபேஸ் ஸ்கேன் ஆகும். ஸோ இந்த இடத்துல ஸ்டார்ட் ஸ்கேன் அப்படிங்கிறது கொடுக்குறோம். கொடுத்தது இந்த பாருங்க இந்த இடத்துல உங்களுக்கு ஃபேஸ் கேமரா ஓப்பன் ஆயிருச்சு. இந்த கேமரால இந்த பிளாக் இருக்கு பார்த்தீங்களா, இந்த பிளாக்குள்ள தான் உங்க ஃபேஸை நீங்க எடுக்கணும். அதாவது ஆதார் யாரோடதோ அவங்களுடைய ஃபேஸ் இந்த இடத்துல காட்டணும். ஸோ ஃபேஸ் ரொம்ப பிரைட்டா இருக்கிற மாதிரி அழகா இந்த மாதிரி லைட்டிங்கோட காட்டுங்க. இந்த கேமரா முன்னாடி அவங்க ஃபேஸை காமிச்சு அவங்க வந்து ஃபேஸை காமிக்க போது இந்த ரெட் கலர்ல இருக்கிற ரவுண்டு வந்து அப்படியே கிரீன் கலர்ல மாறும். கிரீன் கலர்ல மாறினதுக்கு அப்புறம் அவங்க கண்ணு சிமிட்ட சொல்லுங்க. அவங்க கண்ணை சிமிட்னதும் இது ஆட்டோமேட்டிக்கா கேப்சர் பண்ணி ஃபுல் கிரீன்ல வந்து ஆக்டிவேட் ஆயிடும். இப்போ பாருங்க கிரீன் வந்ததுமே மேல வந்து கண்ணை சிமிட்ட சொல்றாங்க. கண்ணை சிமிட்டதுமே இது வந்து கேப்சர் பண்ணிக்கும். கேப்சர் பண்ணிட்டு அடுத்து அவங்களுடைய ஃபுல் டீடைல் எல்லாமே இந்த இடத்துல காட்ட ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. ஸோ ஃபுல் டீடைல் எல்லாமே இந்த இடத்துல காட்ட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எல்லாமே கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. ஆதார்ல இருக்கிற மாதிரி அப்படியே காட்டும். ஸோ அடுத்து கீழே வந்து இந்த இடத்துல சப்மிட் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, அந்த சப்மிட் அப்படிங்கிறது நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இங்க பாருங்க டியர் மெம்பர் யுவர் யுஏஎன் நம்பர் ஹஸ் பீன் சக்சஸ்ஃபுல்லி ஜெனரேட்டட் அண்ட் ஆக்டிவேட்டட் வந்துருச்சு. யுஏஎன் நம்பர் வந்து ஜெனரேட் ஆகி ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இந்த டிஃபால்ட் பாஸ்வேர்டு வந்து உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஆதாரோட லிங்க் பண்ணிருக்க ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு சென்ட் பண்ணிருப்பாங்க. அதை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் தடவை நீங்க ஆக்டிவேட் பண்ண போது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த யுஏஎன் நம்பர் இதுல வந்து பாதி தான் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபுல் யுஏஎன் நம்பரை உங்க மொபைல் நம்பருக்கு, அதாவது ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு யுஏஎன் நம்பரை பாஸ்வேர்டு சென்ட் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ உங்க ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு டைரக்ட் எஸ்எம்எஸ் சென்ட் பண்ணிருப்பாங்க. அதுல நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த யுஏஎன் நம்பரை நம்ம வந்து போர்ட்டல் ஆட் பண்ணணும். அது எப்படி பண்றதுன்னு நான் சொல்றேன். ஸோ உங்களுடைய எம்ப்ளாயர் போர்ட்டல் ஓபன் பண்ணுங்க. இந்த போர்ட்டல் எப்படி ஓபன் பண்றது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கூகுள்ல எம்ப்ளாயர் போர்ட்டல் லாகின் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா லாகின் பண்ணிக்கலாம். இது வந்து யாரு ஏதாவது கம்பெனி வச்சிருக்காங்கல்ல அவங்களுக்கு இந்த ஐடி இருக்கும், எம்ப்ளாயர் ஐடி. இதுல தான் அவங்க பிஎஃப் அக்கௌண்ட். இந்த ஐடி வந்து யார்கிட்ட இருக்குன்னா கம்பெனி வச்சு நடத்துறவங்கள்ட்ட இந்த ஐடி இருக்கும். யாரு பிஎஃப் பணம் போடுறாங்களோ ஹெச்ஆர் இந்த மாதிரி சொல்லிட்டு அவங்க கிட்ட இந்த ஐடி இருக்கும், அவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஐடி நீங்க லாகின் பண்ணிட்டு இந்த இடத்துல மெம்பர் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, இந்த மெம்பர் அப்படின்னு கிளிக் பண்ணதும் கீழே உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதுல என்ன பண்ணுங்க ரிஜிஸ்டர் இண்டிவிஜுவல் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, ரெண்டாவதா இதை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணி ஓபன் பண்ணதுமே இந்த இடத்துல காட்டுறாங்க பாருங்க உமங் ஆப்ல தான் நீங்க வந்து யுஏஎன் நம்பர் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஓகே அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல ப்ரீவியஸ் எம்ப்ளாயர் வந்து நோல செலக்ட் பண்ணிருக்கோம். இந்த இடத்துல நம்ம வந்து எஸ் அப்படிங்கறத கொடுக்குறோம். கொடுத்துட்டு லோடிங் ஆகுது. லோடிங் ஆனதுக்கு அப்புறம் பாருங்க இந்த இடத்துல யுஏஎன் நம்பர் என்ட்ரி பண்ண சொல்றாங்க. உங்க மொபைலுக்கு யுஏஎன் நம்பர் சென்ட் பண்ணிருப்பாங்களா, அந்த யுஏஎன் நம்பர் இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிருக்கேன். உங்களுடைய ஆதார் நம்பர், அதுக்கப்புறம் ஆதார்ல இருக்க டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் நேம், ஆதார் கார்டு எப்படி இருக்கோ அதே மாதிரி நேம், இது எல்லாத்தையும் என்ட்ரி பண்ணிட்டு இந்த டிக் பாக்ஸ் இருக்கிற டிக்கை என்ட்ரி பண்ணிருங்க. அதுக்கப்புறம் கீழே வெரிஃபைன்னு இருக்கு பாத்தீங்களா, இந்த வெரிஃபை அப்படிங்கறத கொடுங்க. இப்போ நான் வெரிஃபை அப்படிங்கறது கொடுக்குறேன். இப்போ பாருங்க நம்ம கொடுத்த டீடைல் அந்த இடத்துல வந்துருச்சு. இந்த இடத்துல ஓகே அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, இந்த ஓகே அப்படிங்கறத கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ஃபுல் டீடைல் லோட் ஆகுது. லோட் ஆயிட்டு நம்ம யாருக்கு யுஏஎன் நம்பர் கிரியேட் பண்ணமோ அவங்களுடைய ஃபுல் டீடைல் ஃபுல்லாவே இந்த பக்கம் வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டேட் ஆஃப் ஜாயினிங், அவங்க யுஏஎன் நம்பர் கிரியேட் பண்ணியாச்சு, அவங்க நம்ம கம்பெனில ஜாயின் பண்றாங்க. அதாவது இந்த லாகின் யாரோடதோ அவங்க ஒரு கம்பெனி வச்சிருப்பாங்க, அந்த கம்பெனில ஜாயின் பண்ற மாதிரி இது. ஸோ அதுக்காக என்ன பண்ணுங்க இந்த இடத்துல டேட் ஆஃப் ஜாயினிங் இருக்கு பாத்தீங்களா, இது மேனிட்டரியா நம்ம என்ட்ரி பண்ணணும். இது எம்டியா தான் இருக்கும். ஸோ மேனிட்டரி எது ஃபில் பண்ணாம இருக்கோ அதெல்லாம் ஃபில் பண்ணணும். பார்த்ததுல இது மட்டும் தான் ஃபில் பண்ணாம இருக்கு. ஸோ டேட் ஆஃப் ஜாயினிங் எப்ப கம்பெனில ஜாயின் பண்றாங்களோ அதை நான் இதுல என்ட்ரி பண்றேன். என்ட்ரி பண்ணிட்டு அப்படியே கீழே வந்தேன் அப்படின்னா இந்த இடத்துல டிக் பாஸ் இருக்கு. டிக் பண்ணிட்டு சேவ் அப்படிங்கறது கொடுக்குறேன். ஸோ கொடுத்தது பாருங்க இந்த இடத்துல என்டர் இபிஎஃப் வேஜஸ் கேக்குது. ஸோ இந்த வேஜஸ் நீங்க கண்டிப்பா என்ட்ரி பண்ணணும். அதாவது இபிஎஃப் வேஜஸ் அப்படிங்கிறது வந்து கம்பெனியோட சம்பளம்னு சொல்லலாம். ஸோ இந்த சம்பளத்துல இருந்தா பெர்சன்டேஜ் வந்து அவங்களுக்கு இபிஎஃப் விழுவும். ஸோ இந்த இடத்துல சம்பளத்தை கூட நீங்க என்ட்ரி பண்ணலாம். ஓகேங்களா? என்ன அமௌண்ட்டோ அதை என்ட்ரி பண்ணிருங்க. என்ட்ரி பண்ணிட்டு கீழே மறுபடியும் வந்து சேவ் அப்படிங்கறது கொடுங்க. ஸோ இந்த இடத்துல சேவ் அப்படிங்கறத நான் கொடுக்குறேன். கொடுத்தது இந்த இடத்துல ஓகே கேக்குது. ஓகே கொடுக்குறேன். லோடிங் ஆகுது. லோடிங் ஆனதுக்கு அப்புறம் இந்த இடத்துல என்ன வந்துருச்சு பாருங்க, மெம்பர் ரெக்கார்டட் சேவ்டு சக்சஸ்ஃபுல்லி. அதாவது இந்த மெம்பர் யுஏஎன் நம்பர் யாரு கிரியேட் பண்ணுமோ அவங்களுக்கு யுஏஎன் நம்பர் சக்சஸ்ஃபுல்லா கிரியேட் ஆகி அது நம்மளுடைய எஸ்டாப்ளிஷ்ல லாகின் ஆயிடுச்சு, அதாவது ஆட் ஆயிருச்சு. ஸோ அவங்களுடைய ரெக்கார்ட்ல நம்ம கிட்ட ஆட் ஆயிருச்சு. இப்போ அவங்க நம்ம கம்பெனில வேலை பார்க்கறாங்க அப்படிங்கிறது இதுலயே தெரிஞ்சுக்கலாம். ஓகே அப்படின்னு கொடுத்ததும் இந்த பேஜுக்கே வந்துருச்சு. இந்த பேஜ்ல கீழே லாஸ்ட்ல ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தா மெம்பர் ரெக்கார்டட் சேவ் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துட்டு கீழே வந்து இது பெண்டிங் ஃபார் அப்ரூவல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேட்டஸ்ல இருக்கு. இது வந்து அப்ரூவல் பண்ணணும். எப்படி பண்ணணும்னு நான் சொல்றேன். இந்த ஹோம் பேஜுக்கு வந்துருங்க. ஹோம் பேஜுக்கு வந்துட்டு இந்த மெம்பர் அப்படிங்கறத செலக்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மெம்பர் கீழே பாருங்க, கீழே அப்ரூவல் அப்படின்னு இருக்குல்ல, இந்த அப்ரூவல் அப்படிங்கறது ஓபன் பண்ணுங்க. உள்ள வந்ததுக்கு அப்புறம் பாருங்க இந்த இடத்துல இண்டிவிஜுவல் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு இந்த தலைப்புல தானே போனோம். அதுல பாத்தீங்கன்னா ஒரு அப்ரூவல் பெண்டிங்ல இருக்குது. ஸோ இதுல தான் நம்ம அப்ரூவல் பண்ணணும். இதுல வியூ கொடுத்தீங்க அப்படின்னா அது யாரு என்ன அப்படிங்கறத நம்ம பாத்துக்கலாம்.
கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல ரிஜெக்ட் கொடுக்குறோன்னா ரிஜெக்ட் கொடுத்துடலாம். நம்ம தப்பா ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல கரெக்டாக ஆட் பண்ணியிருந்தோம்னா அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுக்கலாம். ஸோ அப்ரூவல் கொடுத்ததுக்கப்புறம் பாருங்க ஆர் யூ வாண்ட் அப்ரூவல் கேட்குது. கண்டிப்பாக அப்ரூவல் பண்ணுறீங்களா கேட்குறாங்க. ஓகே அப்படின்னு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் பாருங்க இந்த இடத்துல அப்ரூவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருச்சு. இப்போ அவங்க கம்ப்ளீட்டாக அஃபீஷியலாக நம்மளுடைய கம்பெனியில் அவங்க வந்து எம்ப்ளாயராக ஆட் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு நம்ம பிஎஃப் பண்ணலாம் போட்டால் அவங்களுக்கு ஏறும். சேலரி டீட்டெயிலாம் எல்லாமே ஆட் ஆகிடுச்சு. ஓகேங்களா. இப்படி தான் அஃபீஷியலாக ஒரு யூஏஎன் நம்பர் ஜென்ரேட் பண்ணி அதை நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணி அவங்களுக்கு வந்து நம்ம கம்பெனியில் ஆட் பண்ணுறது. ஸோ அவங்க யூஏஎன் நம்பர் வந்து எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, எப்படி பணம் எடுக்கிறது, எப்படி ப்ரூஃப் அப்ளை பண்ணுறது, கேஒய்சி எடுக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ளே போய் பார்த்தா பிளேலிஸ்ட்னு இருக்கும். பிளேலிஸ்ட்டில் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா பிஎஃப் இபிஎஃப்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட்டை கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லாமே இருக்கும். எம்ப்ளாயருக்கும் இருக்கும், எம்ப்ளாயிக்கும் இருக்கும். ஓகேங்களா. இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இவ்வளோதான் இந்த வீடியோ. வேறு எதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இங்க ஒன் மோர் லிங்க்னு இருக்குன்னு பாருங்க. இந்த லிங்க் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வரும். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணலாம். உங்களுக்கு ஆன்லைன்ல எது பண்ணி வேணும், ஆன்லைன் சர்வீஸ், ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, இந்த மாதிரி எந்த சர்வீஸ் உங்களுக்கு பண்ணி வேணும்னாலும் நான் அப்ளை பண்ணி தரேன். என்ன நீங்க தாராளமா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேருக்கு அந்த மாதிரி நான் எடுத்து கொடுத்துருக்கேன். நீங்க ஒவ்வொரு வீடியோ கமெண்ட்ல நீங்க செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கிடைச்சிச்சா இல்லையான்னு சொல்லிட்டு. நம்ம சேனல்ல தொடர்ந்து ஆன்லைன் சர்வீஸுக்கான வீடியோஸ் தொடர்ந்து போட்டுட்டு இருக்கோம். நம்ம வீடியோஸ் பாத்தீங்கன்னா ஷார்ட்டா தெளிவா இருக்கும். எல்லாமே ஒர்க் ஆகும். ஒர்க் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் வீடியோஸ் அப்லோடே பண்ணுவேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க வந்து உள்ள வீடியோ பார்க்கலாம். உங்களுக்கான வீடியோ இல்லைன்னா கூட நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் வீடியோ எடுத்து நான் கண்டிப்பா அப்லோட் பண்றேன். இதுல பாருங்க உங்களுக்கு ஓட்டர் ஐடி அப்ளை பண்றது, பேன் கார்டு அப்ளை பண்றது, அதை ரினிவல் பண்றது, ரீபிரிண்ட் பண்றது, தமிழ் ஃபாண்ட், கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் பத்தி, மொபைல் பத்தி, நெட் பேங்கிங் பத்தி எல்லா பேங்கோடது, ஆன்லைன் பட்டா, சிட்டா, லேண்ட் விவரங்கள், இந்த மாதிரி இன்ச் பை இன்ச் அவங்களுக்கு தேவையான எல்லா வீடியோஸுமே நான் தொடர்ந்து நான் போட்டுட்டு இருக்கிறேன். நம்ம சேனல்ல நீங்க பிளேலிஸ்ட் அப்படி நீங்க செக் பண்ணி பார்த்தா கூட உங்களுக்கு ஒவ்வொரு தலைப்புலையும் தனித்தனியா வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். நீங்க இதுல கூட ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க ஒவ்வொரு வீடியோ கீழேயும் டிஸ்கிரிப்ஷன்ல டீடைல்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி ஷார்ட்டா சூப்பரான ஒர்க்கிங் வீடியோஸ் பார்க்கணும் தமிழ்ல அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.